காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது இந்த எலி கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. இந்த பிரபு மோனிகாவை எங்க போனாங்க? இன்னும் காணோம். பிரபு மோனிகா எங்க ஊரை சுத்திட்டு வரீங்க? அம்மா, நாங்க 2 பேரும் பார்க்ல விளையாட போனோம். எங்க பின்னாடி ஒரு பெரிய எலி எங்களை தெரிஞ்சுக்கிட்டே ஓடி வந்துச்சு. அதான் பயந்து ஓடி வந்துட்டோம். சரி சரி, 2 பேரும் வந்து இங்க திரும்பி உட்காருங்க. அம்மா, திரும்பி உட்கார்ந்தாச்சு. என்ன சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்க போறீங்களா? பிரபு மோனிகா, உங்களோட குறும்புத்தனம் அதிகமாயிடுச்சு. இந்த இன்ஜெக்ஷனை போடாம இன்னைக்கு உங்களை விட மாட்டேன். ஐயோ அம்மா, வேணாமா வேணாமா, எங்களுக்கு ஊசிலாம் போடாதீங்கம்மா. ஊசி போட்டா பயங்கரமா வலிக்கும், ப்ளீஸ்மா. இல்ல, இந்த இன்ஜெக்ஷனை கண்டிப்பா உங்களுக்கு போட்டே தீருவேன். எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. யாரும் வீட்ல இருக்காதீங்க, எல்லாம் ஓடுங்க. என்னாச்சு ஆண்டி, ஏன் எங்களை வீட்டை விட்டு ஓட சொல்றீங்க? எல்லாரும் கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. வீட்ல யாரும் இருக்காதீங்க. நம்ம ஏரியால ஜோம்பி வந்திருக்கு. அது எல்லா மனுஷங்களும் பிடிச்சு சாப்பிடுது. எல்லாம் சீக்கிரம் ஓடுங்க. என்னது ஜோம்பியா? என்னது ஜோம்பியா? என்னது ஜோம்பியா? ஆமா ஆமா அக்கா, முதல்ல கிளம்புங்க. நம்ம வீட்டை சுத்தி ஜோம்பி எல்லாம் நிக்குது. ஐயோ ஆண்டி, ஜோம்பி வந்து நம்ம வீட்டு கதவை தட்டுதுன்னு நினைக்கிறேன். அம்மா, ஜோம்பி எல்லாம் நம்ம வீட்டு கதவை உடைச்சிட்டு வந்துரும் போல இருக்கு. ஜோம்பி, கதவை தட்டாத, அப்புறம் கதவு உடைஞ்சிரும். நிறுத்து நிறுத்து. சோம்பேறி பையல, அதெல்லாம் உன் ஃப்ரெண்டு கிடையாது, அது ஜோம்பிஸ்ரா. நிறுத்துனா நிறுத்துறதுக்கு. அம்மா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உள்ள போயிட்டு உங்க துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க. எல்லா ஜோம்பியையும் சுட்டுடுங்க. ஆமா ஆமா, இரு, என்னோட துப்பாக்கி எடுத்துட்டு வரேன். நான் துப்பாக்கியோட ரெடியா இருக்கேன். அம்மா, அந்த துப்பாக்கியை முதல்ல என்கிட்ட கொடுங்க. நான் தான் அந்த ஜோம்பியை முதல்ல சுட போறேன். மோனிகா, கம்முனு. இல்லம்மா, அந்த துப்பாக்கி என்கிட்ட கொடுங்க. நான் முதல்ல அந்த ஜோம்பியை சுடுறேன். அண்ணா, நீ சும்மாரு. அம்மா, அந்த துப்பாக்கியை என்கிட்ட கொடுங்கம்மா, நான் அந்த ஜோம்பியை சுடுறேன். நிறுத்துங்க 2 பேரும். நீங்க எதுக்கு சண்டை போறீங்க? அந்த ஜோம்பியை நீங்க சுட வேணாம், நானே சுடுறேன். அம்மா, என்னோட புத்திசாலித்தனமான மூளையில ஒரு ஐடியா தோணி இருக்கு, அதை சொல்லட்டுமா? என்ன சொல்லு. அம்மா, நம்ம லைட் ஆஃப் பண்ணி கதவு திறந்துடலாம். அந்த ஜோம்பி பார்த்துட்டு உள்ள யாருமே இல்லைன்னு போயிடும். சரியா? அட, சூப்பர் ஐடியாவா இருக்க. உடனே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவு திறந்து விட்டுறலாம். ஜோம்பி எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா, ஜோம்பி போயிடுச்சு. அம்மா, உங்க பின்னாடி திரும்பி பாருங்கம்மா. பாவி, சும்மா விட்டுருந்தா கூட 2 வாட்டி கதவை தட்டிட்டு ஜோம்பி அப்படியே திரும்பி போயிருக்கோம். கதவை திறந்து வைன்னு சொல்லி தம்பியை கடிக்க வச்சு தம்பி இப்ப ஜோம்பி ஆகிட்டியடா. உன்னை என்ன செய்யறேன் பாரு உன்னை. மோனிகா, என்னண்ணா சொல்லு. ஜோம்பி வீட்ல பெரிய மாம்பழம் இருக்கு, வா தூக்கிட்டு வந்துடலாம். ஜோம்பி வீட்ல பெரிய மாம்பழம் இருக்கா? ஆமா, வா எடுத்துட்டு வந்துடலாம். சரி சரி, வா போலாம். அண்ணா, அங்க பாரு, ஜோம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கு. சரி வா மோனிகா, மெல்லமா நடந்து வா. அது பக்கத்துல இருக்கிற அந்த மாங்காவை தூக்கிட்டு போயிடலாம். வா போலாம். அண்ணா, இந்த மாம்பழத்தை முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். இல்ல இல்ல, நான் தான் சாப்பிடுவேன். இல்ல இல்ல, நான் தான் சாப்பிடுவேன். இல்ல இல்ல, நான் தான் சாப்பிடுவேன். ஐயோ சரி விடு, நம்ம 2 பேருமே சாப்பிடலாம். சரி சரி, வா வா வா. யாரு கதவு தட்டுறது? பிரபு, மோனிகா, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய மாம்பழம் கிடைச்சது? அம்மா, இந்த மாம்பழம் ஜோம்பி வீட்ல இருந்தது. அங்க இருந்து நாங்க தூக்கின்னு வந்துட்டோம். ஏன்டா ஜோம்பி வீட்ல இருந்து மாம்பழத்தை திருடிட்டு வந்தீங்க? திருடுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? அம்மா, நான் என்னமா பண்றது, மாம்பழம் பார்க்க ரொம்ப டேஸ்டா இருந்தது, அதனால தூக்கின்னு வந்துட்டேன். அம்மா, நீங்க ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் இந்த டேஸ்டுக்கு நீங்க அடிமையாயிடுவீங்க. இங்க பார், அடுத்த அடி வாங்கறதுக்குள்ளே இந்த மாம்பழத்தை எங்க எடுத்தீங்களோ அங்கே வச்சுட்டு வந்துருங்க.
மோனிகா, ஜோம்பி வீட்ல நான் இன்னொரு மாம்பழம் பார்த்தேன். ஒருவேளை அம்மா 2 மாம்பழமா பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப எதுக்கு என் மூஞ்ச பாத்துட்டு இருக்க? வா போலாம். ஏன் 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழம் காணுமே? இது எப்படியே இந்த மோனிகா பிரபு தான் எடுத்திருப்பாங்க. அவங்க ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. இந்த மாம்பழத்தை திருட வரும்போது நம்ம அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். அப்ப அவங்கள பிடிச்சிடலாம். மோனிகா, நீ என்னமா நினைக்கிற? இன்னொரு மாம்பழத்தை தூக்கிட்டு வந்தா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? நான் என்னத்த சொல்றது? சரி இருந்தாலும் சொல்றேன், அம்மா சந்தோஷப்படுவாங்க. உனக்கு டென்ஷனே வேணானே. ஏன் மோனிகா? பின்ன ஜோம்பி அங்க காண போயிரு, அது எங்கேயோ வெளியே போயிருக்கு. நம்ம மாம்பழத்தை போய் ஈஸியா தூக்கிட்டு வந்துடலாம். சரி சரி, வா வா வா. சரி சரி, சீக்கிரமா, அதுக்குள்ள ஜோம்பி வந்துற போகுது. ஆமா ஆமா. அண்ணே, இந்த ஜோம்பி பாருங்க, எவ்வளவு பெரிய மாம்பழத்தெல்லாம் அது வீட்டுல வச்சிருக்கு. ஆமா மோனிகா, இந்த வாசம் வேற பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமாண்ணே, அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. இந்த வாசத்துக்கு இன்னும் 1000 மாம்பழத்தை தூக்கிட்டு வர. ஆமா ஆமா. சரி, நீ முதல்ல ரோட பார்த்து ஓட்டு. சரி சரி. அம்மா அம்மா அம்மா, இங்க பாருங்க, நாங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கான்ட்டு. ஏ பிரபு, மோனிகா, உங்ககிட்ட திருடக்கூடாதுன்னு சொன்னா மறுபடியும் அதே பண்றீங்க. அம்மா சாரிம்மா, இனிமேட்டு கண்டிப்பா திருட மாட்டோம். வாவ், எவ்வளவு சில்லுன்னு காத்து வீசுது. ஆமா மோனிகா, நான் நினைக்கிறேன் மழை வரப்போது போல இருக்கு. வாவ் அண்ணா, மழை பெய்யுதுல. மழையில நனையிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஆமா மோனிகா, செம ஜாலியா இருக்கு. ஏய் ஐசக், நீ எங்க வரது? சீக்கிரம் வீட்டுக்கு போ. மழையில நனைஞ்சனா அம்மா எங்களை தான் திட்டுவாங்க. போடா போ. ஏய் ஐசக், பாரு, ஃபுல்லா நனைஞ்சிட்ட. முதல்ல வீட்டுக்கு போடா. என்ன போக மாட்டேன், வாடா போலாம். ஏய் தம்பி, ஏன் அப்படி அழுகுற? மா, தம்பி வெளிய மழையில விளையாடிட்டு இருந்தாமா. அவனை எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்க கூட்டிட்டு வரோம். அம்மா, நான் ஒண்ணும் அவனை அடிக்கவே இல்லம்மா. தம்பி போய் சொல்றான். வாய மூடு. ஏதாவது வம்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்குது. படிப்புல ஒண்ணும் காண. புக் எடுத்து வச்சு படிப்போ. வா ஐசக்கு, உனக்கு நான் துணி மாத்தி விடுறேன். பாருங்க, இந்த ஐசக் வந்ததுனால நம்மளால ஜாலியா மழையில விளையாடவே முடியல. இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். ஆமா மோனிகா, சரி வா போய் படிக்கலாம். இங்க பாரு, தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தியாச்சு. வா ஐசக்கு, உனக்கு சாப்பிட ஏதாவது தரேன். வா. ஐயோ, பெண்ணு கீழே விழுந்துருச்சே. சரி, போய் எடுக்கலாம். எங்க? கிடைச்சு. அட, பேய் மாஸ்க். அண்ணா, இங்க பாருண்ணா, பேய் மாஸ்க் கிடைச்சிருக்கு. அட, பேய் மாஸ்க் கிடைச்சிச்சா? எவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன். குடு குடு, நான் போட்டு பாக்குறேன். அண்ணா, நீ பாக்குறதுக்கு அப்படியே பேய் மாதிரியே இருக்கனே. உண்மையாவா மோனிகா? இரு இரு, நான் கண்ணாடியில போய் பார்த்துட்டு வரேன். அட ஆமா, உண்மையிலேயே பேய் மாதிரி இருக்க. இத போட்டு குண்டு சாம நல்லா பயம் காட்டணும். அண்ணா, சாம பயம் காட்டுறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். நீ முதல்ல ஐசக்க வந்து பயம் காட்டு. வா போலாம். அண்ணா, ஐசக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆமா மோனிகா, நீ இங்கேயே இரு, நான் போய் பயம் காட்டிட்டு வரேன். சரி. ஐசக்கு, எழுந்துரு. என்ன ஐசக்கு, எதுக்கு கத்துன? பேய் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. கீழே இறங்கி வந்து படு. தூங்கிட்டானா? சரி, நம்ம போய் வேலையை பார்ப்போம். அண்ணா, ஐசக்க பயம் காட்டுனதுல செம்ம ஜாலியா இருக்குனே.
ஜாலியா இருக்குல்ல மோனிகா? இரு திருப்பி போய் அவனை பயம் காட்டிட்டு வரேன். ஏய் ஐசக்கு, ஏய் அமைதியாரு. அம்மாவை கூப்பிட்டேன்னா உன்னை சாப்பிடுவேன். ஏய் நான் உன்னை சாப்பிட கூடாதுன்னா எனக்கு சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. ஐயோ ஏய் பிஸ்கட் சாக்லேட்ல கேட்டுச்சுனா உடனே போய் கொடுத்துடணும். போ போய் கொடுப்பா, எடுத்து கொடு போ. இந்த பேய் பிஸ்கட் ஸ்நாக்ஸ். எடுத்துட்டு வந்தியா? இப்ப போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்தியா? ஐயோ ஐசக்கு, அதாவது நிறுத்து. அம்மா வந்து என்ன அடிப்பாங்கடா. அமைதியாரு. ஐசக்கு ஏன் அழுவுற? என்னது பச்சை குழந்தைகிட்ட பேய் வேஷம் போட்டு ஏமாத்தி இதை எடுத்துனுவா அதை எடுத்துனுவா நான் சொல்லி இருக்கிறீங்க. உங்களை நான் இன்னைக்கு சும்மா விட போறது இல்லை. என்ன பண்றேன் பாரு. ஏய் 3 பேரும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா பாத்தா தெரியல, நாங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். இங்க அம்மாக்கு கொடுக்காம நீங்க மட்டும் குடிக்கிறீங்க. ஏய் பிரபு மோனிகா, எங்களை சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கங்க, சீக்கிரம். என்னாச்சு ஆண்டி, ஏன் எங்களை போய் ஒளிஞ்சிக்க சொல்றீங்க? அக்கா நம்ம ஏரியால பெரிய புலி வந்துட்டு இருக்கு. அது நம்ம வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. எங்கால சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கங்க. என்னது புலியா? அப்பாடி நம்ம சமக்குள்ள ஒளிஞ்சிட்டோம். நமக்கு ஆபத்து இல்ல. இந்த பெட்ஷீட்ல நம்ம ஒளிஞ்சுக்கலாம். எல்லாரும் ஒரு விதத்துல ஒளிஞ்சிட்டாங்க. நம்ம போய் இங்க ஒளிஞ்சுக்கலாம். என்ன இது, எல்லாரும் போய் ஒளிஞ்சிட்டாங்க, நான் எங்க ஒளியறது? இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம். அட எவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ்! கண்டிப்பா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள சிக்கன் மட்டன் எல்லாம் இருக்கும். இத திறந்து சாப்பிட வேண்டியதுதான். ஏய் டைகர், நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இல்ல, இங்க இருந்து போயிடு. அட இங்க மனுஷனோட குரல் கேக்குது. எங்க இருந்து கேக்குது? அது சோஃபா அடியில இருந்து வருது. நீ அங்க போய் பாரு, ஃப்ரிட்ஜுக்குள்ள யாரும் இல்ல. ஆஹா, சோஃபா கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஒண்ணும் கவலை இல்ல, பொறுமையா வெளியே வா, நான் உன்னை பொறுமையா சாப்பிடுறேன். என்ன சோஃபாக்கு மேலயா? ஆமா, பெட்ஷீட் போத்திக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு பாத்தியா? உன்னை நான் சாப்பிட போறேன். ஏன் புலியே, என்ன விட்டு உனக்கு என்ன வேணும்? மட்டன் சிக்கன் லெக் பீஸ் தானே? இந்தா இதுல இருக்கு, சாப்பிட்டுக்கோ. ஐயோ மோனிகா, இப்படி என்ன இப்படி புலிகிட்ட மாட்டி விட்டுட்டே. நீ மட்டும் ஐசக்கு புலிகிட்ட மாட்டி விட்டல, அது மட்டும் சரியா? அதுக்குன்னு என்ன மாட்டி விடுவியா? அப்ப நான் மாட்டிக்கினா மட்டும் பரவாயில்லையா? அப்ப நான் மாட்டிக்கிற பரவாயில்லையா? நான் மாட்டிக்கினா பரவாயில்லையா? அப்ப நான் மாட்டிக்கிற பரவாயில்லையா? இருந்துங்க ரெண்டு பேருமே என் வயிற்றுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருங்க. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் உங்களை சாப்பிட போறேன். மோனிகா பிரபு அங்க நிக்காத, ஓடுறீங்க. ஏ புலியே, அங்க ஃபேன் மேல பாரு, உன் ஃப்ரெண்ட் இருக்கு. ஏய் 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்தவ பாக்குறீங்க. இரு, இப்பவே வரேன் உங்களை சாப்பிடுறதுக்கு. மோனிகா சீக்கிரம் ஓடு, புலி நம்மள துரத்திட்டு வருது. ஏய் பிரபு, மோனிகா, என்ன படிக்கட்டு ஏறிட்டா தப்பிச்சிடலாம்னு நினைச்சீங்களா? உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எப்படி இருந்தாலும் கீழே இறங்கி தானே வருவீங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். மோனிகா, இந்த புலி பாருமா, இங்க இருந்து போக மாட்டேங்குது, இங்கே நிக்குது. மோனிகா, இப்ப இந்த புலி கிட்ட இருந்து எப்படிமா தப்பிக்கிறது? அண்ணே இங்க பாரு கல்லு, இந்த கல்லை தூக்கி அந்த புலி மண்டையிலேயே அடிச்சுது, அப்ப அது ஓடி போயிடும்.
சரி மோனிகா. ஐயோ, இவங்க ரொம்ப மோசமான பசங்களா இருக்கிறாங்களே. இங்க இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும். ஓடு. ஹே அண்ணா, நம்ம அந்த புளிய தட்டிட்டோம். சரி சரி.